ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே அவல் வச்சுருப்போம் இல்லையா? அந்த அவலை வச்சு ரொம்பவே குயிக்காக நம்ம வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் வந்து திடீர்னு ஸ்வீட் சாப்பிடுங்கிற நேரத்தில் இந்த லட்டு ரெசிபியை செஞ்சு பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு வாணலில் 1 கப் அளவுக்கு நான் அவல் எடுத்துக்கிறேன். இது வந்து 120 கிராம் போல் இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கிற எந்த பாத்திரத்தினாலும் எடுத்து சொல்கிற அளவுகளை அளந்துக்கோங்க. அது கூட நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்து அவல் எல்லாமே நெய்யில் வந்து வறுத்து எடுக்கும் பொழுது அதோடைய ஃப்ளேவர் நல்லா வீடு ஃபுல்லாக கமகமன்னு வாசடிக்கும். கண்டிப்பாக நெய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம்லாம் நல்லா வந்துட்டு வாசனை வந்துட்டு கலர் லைட்டாக மாறும். அதே சமயத்தில் அவல் கரிஞ்சிடக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அவல் வந்து நல்லா முறுமுறுன்னு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. அவலை வறுக்கும் பொழுது இந்த மாதிரி கலர் மாறணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது அதே வாணலில் இன்னொரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பையும் திராட்சையும் வறுத்தெடுக்க போகிறோம். முந்திரி வந்து லைட்டாக செவக்க ஆரம்பித்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு திராட்சை சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் விருப்பப்பட்டால் வேறு ஏதாச்சும் வந்து நட்ஸ் கூட சேர்த்துக்கிறனா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் இது 2 மட்டும் சேர்க்க போகிறேன். இப்போ நல்லா திராட்சை நல்லா புஷ்ஷுன்னு ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து இன்னொரு பவுலில் வச்சுக்கோங்க. அடுத்தது அதே வாணலில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கிட்டேன்னா, ஒரு சில காரணங்களால் வீடியோ வந்து கேப்சர் ஆகலை, சாரி. அந்த தேங்காய் வந்து நல்லா நெய்யில் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நான் நெய் எதுவும் புதுசாக சேர்க்கலை. நம்ம வந்து முந்திரி வறுக்கும் பொழுது சேர்த்து நெய்யே வாணலில் இருக்கும் இல்லையா? அதே நெய்யில் தான் தேங்காய் வறுத்துட்ருக்கிறேன். இப்போ பாருங்கள், தேங்காய் நல்லா வந்து நமக்கு அந்த ஈரப்பதெல்லாம் போயிட்டு நல்லா உதிரி உதிரியாக ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி தேங்காய் வறுத்து எடுக்கும் பொழுது நமக்கு லட்டு சீக்கிரம் கெட்டு போகாது. அதுக்காக தான் வறுக்கிறோம். இப்போது அதே வாணலில் எந்த கப்பில் நம்ம வந்து அவல் எடுத்தோமோ அதே கப்பில் நம்ம 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். இந்த வெல்லத்தை கரையிறதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் கிண்டி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிரும். உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு பாகுபதெல்லாம் தேவை கிடையாது. நமக்கு வெல்லம் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருந்த அவல் பொட்டுக்கடலைலாம் வந்து ஆறிடுச்சு இல்லையா? இதை நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இதை வந்து சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் வந்து மாவு மாரி அரைக்க வேண்டாம். நமக்கு வந்து அந்த சின்ன ரவை இருக்கும் இல்லையா? கொரப்பா அந்த ஸ்டேஜில் இருந்தாவே நமக்கு கரெக்டாக இருக்கும் சாப்பிடும் பொழுது. இது நல்லா அரைச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச தேங்காய் அதையும் சேர்த்து லைட்டாக ஒரு 2 பல்ஸ் மட்டும் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா தேங்காய் நல்லா துருவிட்டு தான் சேர்த்துருக்கோம். அதனால் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு 2லேருந்து 3 பல்ஸ் மட்டும் விடுங்க. ரொம்பவும் வந்து அரைச்சிடாம பார்த்துக்கோங்க. ஏன்னா லைட்டாக கொரப்பாக இருக்கும் பொழுது தான் லட்டு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நம்ம இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்து வெல்லத்தை கரைச்சி தண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா? அந்த தண்ணியை மண், கல் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்து வேறு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிட்டு அந்த வெல்ல தண்ணியை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இந்த மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நம்ம சேர்த்துருக்கிற 1 கப் அவலுக்கு 3/4 கப் அளவுக்கான வெல்லம் கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நமக்கு அந்த வெள்ளை தண்ணியில் இருக்கிற சூடே போதுமானது நல்லா மிக்ஸ் பண்ணி வரத்துக்கு. அவல், பொட்டுக்கடலை, முந்திரி எல்லாத்தையுமே நம்ம நெய்யில் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி தான் சேர்த்துருக்கோம். அதனால் நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் கிண்டிகிட்ருக்கிறேன். இப்போ வந்து தண்ணி அந்த வெள்ளை பாகு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தோணலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இது நல்லா வந்து அந்த அவல் வந்து உறிஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் வந்து ட்ரை ஆகும். அப்போ அந்த மாதிரி மெத்துன்னு செய்யும் பொழுது தான் குழந்தைங்க இல்லை நம்ம பெரியவங்களாக இருக்கட்டும் மென்று முழுங்கும் பொழுது ஈஸியாக இருக்கும். ரொம்ப வரன்னு செஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு சாப்பிட கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். அதுக்காக இப்போ பாருங்கள், முன்னாடி நான் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றின மாதிரி இருந்துச்சுங்க இல்லையா? ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம்லாம் நம்ம ஊற்றின வெள்ளைப்பாக அரிசி அந்த அவல் வந்து உறிஞ்சிட்டு நல்லா பொலன்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வேணுங்கிற சைஸில் வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இது வந்து உடனே சாப்பிடும் பொழுது சுட சுட சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம வச்சிருந்து ஒரு 2, 3 நாள் சாப்பிடவும் செய்யலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எடுத்த இந்த அவலில் ஒரு 8 உருண்டைகள் வந்து நம்ம செய்யலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து வீட்ல ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் சடனாக நமக்கு ஒரு ஸ்வீட் கிரேவிங்ஸ் வருது அப்படின்னா, கண்டிப்பாக அவல் இருந்தால் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் நிறைய வகையான ஸ்வீட் ரெசிபீஸ் வந்து செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.